வாழ்க்கையில் பல தவறுகளை செய்திருக்கலாம். சில தவறுகள் தெரிந்தும் தெரியாமலும் செய்திருக்கலாம். அதனால் நம்மை யாரும் நியாயம் தீர்க்க முடியுமா? ஆண்டவரே, கடந்த நாட்களை வைத்து என்னை தீர்ப்பு சொல்லாதீர்கள். அந்த பாவங்கள், அந்த தவறுகள் என் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான். தாவீது தவறு செய்தான். ஆனால் தேவன் சொன்னார், அவன் என் இருதயத்துக்கு கேட்டவன். அவரை தேவன் ஏன் ஒதுக்கவில்லை? ஏனென்றால் அவர் மனம் மாறினார், அவர் மன்னிப்பை தேடினார். தேவனோ அவர் பாவங்களை நினைவில் கூட வைத்துக் கொள்ளவில்லை. நம் வாழ்க்கையும் அப்படிதான். பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலித்தார். ஆனால் இயேசு அவரை ஒதுக்கவில்லை. மாறாக அவரை தேவ பரிசுத்த ஆவியால் நெருப்பாய் மாற்றினார். இன்று தேவனிடம் சொல்லுங்கள், என் கடந்த காலங்களை வைத்து என் எதிர்காலத்தை முடிவு செய்யாதீர்கள். எனக்கு புது ஆரம்பம் தேவை. கர்த்தாவே, நான் தவறினாலும் என் மீது இரக்கம் கொள்ளுங்கள். நான் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை மன்னியுங்கள். சங்கீதம் 103:10. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தகுந்தபடி நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தகுந்தபடி நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார். கர்த்தர் இரக்கம் உள்ளவர், தயவுள்ளவர். பழையதை நினைத்து உங்களை நீங்களே குற்றம் சாட்ட வேண்டாம். அவர் மன்னித்திருக்கிறார். வாழ புதியதாய் தொடங்குங்கள்.